வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு பொருட்கள் என்னெல்லாம் சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ இந்த அறிவிப்பின் மூலம் பார்த்திங்கன்னா மக்கள் பெரும் அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, அதனுடைய முழு தகவலை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னெல்லாம் பொருட்கள் வழங்கப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய செய்தி குறிப்பிலே அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அரசாணையாட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னெல்லாம் பொருள் வழங்கப்படுகிறது, அதில் என்ன அதாவது பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு என்ன அதிர்ச்சி அதில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க இந்த பொங்கல் பரிசுக்கு 2024 என்னெல்லாம் பொருள் வழங்குறான்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அவங்க செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட்டை அவங்க அரசாணையில் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், பொங்கலுக்கு பச்சை அரிசி, சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் இதில் என்ன ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தா நமக்கு பொங்கலுக்கு 1000 ரூபா உதவித்தொகையாட்டு கொடுத்தாங்க பொங்கல் பரிசாட்டு. ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1000 ரூபா கொடுக்கல. அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகிறது. மேலும் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு அறிவிப்புன்னு சொல்லிட்டு 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் தலா 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால் அது 1000 ரூபா கொடுத்தாங்க. ஆனால் இந்த வாட்டி கடையை பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ரேஷன் அரிசி அட்டைதாரர்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினரும் பயன்பெறுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு பொங்கல் பரிசுக்கு 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு தான் வழங்கப்படும். 1000 ரூபா வழங்கப்பட மாட்டாது. இதுதான் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பெரும் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்